வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோக நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களை வணங்கி, தமிழ் ஆனந்த யோகத்தில் ஜூமில் இணைந்துள்ள அத்துணை மெய் அன்பர்களையும் வணங்கி என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, மனிதனுக்கு மனிதனே பகை. மனிதன் எப்படி பிறக்கிறான்? புல்லாகி, பூவாகி, புழுவாகி, மரமாகி, பல விருட்சமாகி, பறவையாய், பாம்பாய், மிருகமாய், நேராக முதுகுத்தண்டு அமைந்த மனிதனாக, அப்புறம் முனிவராகி, பேயாகி, எல்லா பிறப்பும் பிறந்து களைத்தேன், என்னால் முடியல சாமி என்று ஒரு மெய்ஞானி கதறுகிறார். மனிதனின் உருவ அமைப்பு வெவ்வேறாக இருக்க காரணம் 16 காரணங்களை நம்முடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளியிருக்கிறார்கள். அதில் 1 கருவமைப்பு, 2 உணவு, 3 காலம், 4 தேசம், 5 கல்வி, 6 தொழில், 7 அரசாங்கம், 8 கலை, 9 முயற்சி, 10 பருவம், 11 நட்பு, 12 சந்தர்ப்பம், 13 ஆராய்ச்சி, 14 பழக்கம், 15 வழக்கம், 16 ஒழுக்கம். ஆக இந்த 16 அம்சங்களுடன் 7 சம்பத்துகளின் வேறுபாட்டையும் சொல்கிறார். அதில் அந்த 7 சம்பத்து என்னன்னா, நமக்கு முதல்ல உருவ அமைப்பு, 2வது குணம், அவங்களுடைய 3வது அறிவின் உயர்வு, அடுத்தது புகழ் அல்லது கீர்த்தி, அடுத்தது உடல் வலிவு, 6வது சுகம், கடைசியா செல்வம். ஆக என்ன மெய்ஞான அன்பர்களே, நாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண், காது, மூக்கு அப்படின்னு இருந்தாலும், இந்த 16 காரணங்களாலும் 7 சம்பத்துகளை இருந்தாலும், நாம் தினமும் வீட்டிலையும் அலுவலகத்திலையும் சமுதாயத்தில் கூட பிற மனிதர்களிடம் எதிரியைத்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் இதை அன்றாடம் சந்திக்கிறோம். அதன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கும். இது உண்மைதான். ஒரு மனுஷன் எப்போ எதிரி ஆவான்னு சொல்கிறோன்னா, நாம் ஒருத்தருக்கு இறக்கப்பட்டு பணம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை திருப்பி கேட்கும்போது அவன் நன்றி மறந்து பகையாகிறான். அதுதான் சொல்வோமே, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. அப்போ அவன் எதிரி ஆயிடுறான். அப்போ நாம் என்ன தோணும்? அவன் படம் கேட்டிருக்கும் போது இல்லைன்னு சொல்லியிருந்தா இந்த பகையே வளர்ந்துருக்காது இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம மனவளக்கலையில் வந்துட்டோம். பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு, துன்பப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவியை செய்வேன் அப்படின்னு நாம் படத்தை கொடுத்துட்டோம். அதுதான் தவறோ என்று கூட சில நேரம் இப்போ எண்ண தோன்றுகிறது. ஆனா புத்தர் பாருங்க, அவர் அருளியபடி ஒரு தேள் தண்ணீர்ல இருந்தா அதை காப்பாத்தி கீழே விடுறார். ஆனா அதே தேள் எல்லாரையும் கடிக்குது. ஸோ தேளின் தன்மை உதவியவரையே கடிக்கும். அதாவது நம்ம கொடுத்துட்டு கடன் கொடுத்துட்டு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி. ஆனால் நாம் உதவி செய்வதையே முழு மனிதனாக, மாண்புமிகு மனிதனாக, அதாவது மாண்புமிகுன்னா உயர்ந்த மனிதன், நான் சொல்கிற மாண்புமிகு நல்ல குணமுடைய மனிதன். இப்போ அமைச்சர்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாண்புமிகு இல்லை. நாம் சமுதாயத்தில் இப்போ எப்படி இருக்கோம்னா, நவக்கிரகம் மாதிரி இருக்கும். நவக்கிரகம் ஒன்றை ஒன்று பார்க்காது, ஒன்றை ஒன்று பேசாத ஒரு தன்மை. சரி,
இந்த நிலை ஏன் உருவாச்சுன்னு நாம சிந்திச்சோமா? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ன்னு நம்ம மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்காங்க. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. வருமானம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ, அதனால மனுஷன மனுஷன் சாப்பிடறான்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ தம்பி பயலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அத மாதிரி அந்த வரிக்கு ஏத்த மாதிரி மக்கள் எல்லாம் நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், மற்றவங்க எக்கேடு கெட்டாவது போங்க என்று சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற தியரி படி நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நம்ம நண்பனி ஐயா அவங்க உளம் சார்ந்த ஆன்மீக ஞானம் சார்ந்த கல்விய பள்ளி கல்லூரியில கொடுக்கணும்னு புத்தகத்தை வடிவத்தை நல்லா அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா புத்தகத்துல இருக்கிற மாதிரி அதிகப்படியா மார்க் வாங்கணுன்றதுக்காக ஆசிரியர்களும் கல்வி நிலையங்களும் விரும்புகின்றார்கள். ஏன்னா அவங்க நல்ல மார்க் வாங்கினாதான் இந்த கல்லூரியில எல்லாரும் சேரலாம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டுடுச்சு. நம்ம மகரிஷி அவங்க 12 தத்துவங்களை வழங்கி அதன்படி வாழணும்னு சொன்னாலும், தத்துவங்களை கற்ற நம் ஞான ஆசிரியர்களுக்கு அதன்படி வாழ முடியாம போயிடுது. அப்படி வாழ தெரிஞ்சாலும் நம்முடைய சுற்றுச்சூழல் அல்லது சமுதாயம் அவங்கள வாழ வைக்க முடியறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். ஒரு பஸ்ஸில் பயணம் செய்கிறோம். அங்கே ஒரு அம்மா தன் பேரனுக்கு பஸ் டிக்கெட் வைத்து எடுத்து 2 பேரும் உட்கார்ந்து வராங்க. அப்போ ஒரு வயசான அம்மா நோயாளின்னு சொல்லலாம். அவங்க தட்டு தடுமாறி அதே பஸ்ல ஏறுறாங்க. இதை பார்த்து அந்த 8 வயசு பேரன் எந்திரிக்கிறான். பாட்டி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, டேய் உட்காரு, உனக்கு சேர்த்து தானே டிக்கெட் வாங்கியிருக்கேன் என்று அவனை எழவிடாமல் பார்த்து கொள்றாங்க. இந்த பயணம் நான் சொல்றது ஃப்ரீ பஸ் விடுற நேரத்துக்கு முன்னால உள்ளது. இதனை கண்ட உடல் நலம் குறைந்த ஒரு பாட்டி, அந்த பாட்டி இப்படியும் சில பொம்பளைங்க உலகத்துல இருப்பதனால்தான் மழையே வரமாட்டேங்குது என்று மனதுள் நினைத்து வெதும்புகிறாள். இப்ப எப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்மாவுக்கு இந்த பாட்டி பகையாயிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த சம்பவத்தை பார்த்தா என்ன தோணுது? நம்ம இன்றைய சிந்தனை தலைப்பு அது மாதிரி தானே இருக்கு. நம்ம மகரிஷி இதுக்குதான் 5 முதல் 16 வயசு உள்ள பசங்க எல்லாரும் அவங்க ஒன்று சேர்ந்து படிக்கணும், அதாவது குருகுலம் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அனைவரையும் சமமா பார்க்குற ஒரு எண்ணம் தோணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இப்போ பசங்க மொத்தம் எல்லாரையும் நல்லவங்களா பார்த்தா இந்த மாதிரி பாட்டிங்க ஒரு பேதம் பார்க்காம இருப்பாங்க பாருங்க. அதனால தான் பசங்களுக்கு இள வயசுலேயே இந்த இந்த கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது குருகுல கல்வியை கொடுக்கணும்னு சொல்றாருங்க. சரிங்க, மீண்டும் நாம கல்விக்கே வருவோம். ஒரு தமிழ் ஆசிரியர் திருக்குறளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு அந்த ஆசிரியர் பணியில சம்பளம் வாங்குறதுக்காக குறளை கற்றுத்தர்றார். அதை படிக்கிற மாணவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்ல மார்க் வாங்கணுன்றதுக்காக ஒரு எழுத்து விடாம பிழை இல்லாம படிச்சு எழுதுறாங்க. இதெல்லாம் ஏட்டு கல்விதான். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. குறளில் உள்ளது போல நல்லதை கற்று அதன்படி வாழணும். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல், இதுதான் நம்முடைய ஒரு சிந்தனை. ஆனா 5லேருந்து 50 வரை இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அது மாதிரி தான் ஒரு சம்பவம் இன்னைக்கு
ஒரு பெண் 750க்கு 750 வாங்கினாங்க. அவங்கள தினசரியில போட்டு பாராட்டி எல்லாம் சும்மா அருமையா படிச்சிட்டமான்னு சொல்லிட்டாங்க. நல்லதுதான். ஆனா அந்த கல்வியை உள்வாங்கினாங்களா? இல்ல. ஏன் ஆசிரியர்கள் மாணவர்களின் ஆற்றல் அல்லது உயிர் கலந்து ஒன்றுபடுத்தி ஒரு பாடம் நடத்தப்பட்டதானா? இல்லையே. பல்கலைக்கழகத்துல கூட நம்ம மனவளக்கலை பயிற்சி, ஆன்மீக கல்வி அளிக்கும்போது, அதுவும் மற்ற பாடங்களைப் போலவே மதிப்பெண்ணும் பெறும் கல்வியாகவே போயிடுச்சு. இதைத்தான் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம்னு சொல்லலாம். ஏன்னா, நீ சொல்லிக் கொடுக்குற பாடத்தை தான் கற்றபடி நட, கருத்து உணர்ந்து நட அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நிலையில ஞானக்கல்வி, உணர்கல்வி, விஸ்டம் கல்வி என்பது மாறி சாதாரண கல்வியா போயிடுச்சு. இது அறிஞர் குறைபாடு தான், அறிவின் குறைபாடு தான். ஆக அறிவு சார்ந்த கல்வி தான் இன்றைய 140 கோடி மக்களுக்கும் தேவை. அந்த நிலை தான் இன்னைக்கு உள்ளது. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கனார், அறிவில் அறிவாய் நிலைத்து அகம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் அப்படின்னு ஒரு பாடல்ல நம்ம சுவாமிஜி தெரிவிக்கிறார். இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் அறிவை உபயோகித்து கற்றுக்கொடு, அறிவை அவர் எதில் கொண்டு வர்றாருன்னா கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இன்ஃபர்மேஷன்னா என்ன? சும்மா தெரிவிக்கிறது தான். நம்ம அறிவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த கண்ணனே சொன்னான், அந்த கண்ணனே ஆள்கின்றான் அப்படின்ற முறையில அதை ஆத்மார்த்தமா நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை தான் நாம துரியத்திலிருந்து சொல்லி கொடுக்கணும்னு அதை உள்வாங்குபவர்கள் ஆக்கினையில பெற வேணும் அப்படின்னு மனவளக்க கலை தெரிஞ்சவங்க அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இதை அறியாதவர்கள் வெறுமனே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு விடுவாங்க. எப்படின்னா, ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில பண்ணு என்பது போல. இன்னும் சொல்லணும்னா, செவிடன் காதுல சங்கு ஊதினார் போல அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க. இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது என்ன? நாம சொல்லி கொடுக்கிற ஒரு பாடத்தை அவங்க கற்று அவங்க புரிந்து கொண்டு அப்படி நடந்து பிறருக்கு அதை அளிப்பது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம மனவளக்கலை கல்விக்கு வெற்றி எனலாம். அப்போ கன்ஃபர்மேஷன்னா என்னன்னா, கன்ஃபர்மேஷன் என்பது மகரிஷி அவர்களின் கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி நடப்பதை உறுதி செய்வது தான் கன்ஃபர்மேஷன். ஆகவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் கன்ஃபர்மேஷன் மிக அவசியம் நம் ஆன்மீக கல்விக்கு. அடுத்து காப்புகள் 3ல இயற்கை சீற்றம் என்பது மனிதனுக்கு மனிதனே பகையாக இருந்து தண்டனை அளிப்பது தான். உதாரணமாக சமீபத்துல கேரளாவில் வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டது. அதிக மழையினாலும் நிலச்சரிவினாலும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் புதையுண்டு இறந்து விட்டனர். சிலருடைய கை கால்கள் புண்டு போய் அந்த மழையில அவங்களுடைய உறுப்புகளெல்லாம் இழந்து அடையாளம் தெரியாம மீடியாக்கள்ல நாம பார்த்தோம். இந்த நிலச்சரிவு என்பது மனிதனுக்கு மனிதனே வைத்துக்கொண்ட கொள்ளிக்கட்டை எனலாம். எப்படிங்கிறீங்களா? மலைச்சரிவுல மாடி மேல மாடி கட்டி டூரிஸ்ட் மூலம் அரசும் தனி மனுஷனும் சம்பாதிக்கும் பேராசையோட கட்டப்பட்ட கட்டடம் தான் இது. இப்ப கட்டிடமே கட்டக்கூடாதுன்னு ரூல் இருந்தாலும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு ரெசார்ட் ஹோட்டல்னு கட்டடம் கட்டி அனுமதித்து பிறகு டூரிஸ்டுக்கு
அவங்க கொடுத்து அந்த ஏஜென்ட்டுங்க புரோக்கர்கள்லாம் அதிகப்படியாக மக்கள் அங்கே கூட்டி வந்து காட்டுறாங்க. அந்த மலை பாரம் தாங்காம சரிந்து விழுகிறது. அதுல மழையிலையும் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. ஆக தனி மனித பேராசை இயற்கை சீற்றத்துக்கு இது ஒரு காரணம். இப்பெல்லாம் உழைப்பவன் கூட பணக்காரர் ஆகிறது இல்ல. ஆனா அடுத்தவன் பணத்தை சுரண்டி புரோக்கர்கள் அல்லது ஏஜென்ட்டுகள் லஞ்சம் வாங்குறவங்க வெகு சீக்கிரத்துல பணக்காரர்களாகி இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாவதற்கு எதிரியாக பகையாக இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் பாருங்க, ஐந்தறிவு ஜந்துக்கள், விலங்குகள், கரப்பான், நாய், நரி, பூனை இவங்களுக்கெல்லாம் நிலச்சரிவு வர்றது முன்னமே உணர்ந்து அதன் பிரகாரம் அவங்க வெளியேறிட்டாங்க. அதற்கு இருக்கும் அறிவு கூட மனுஷனுக்கு இல்லை. இயற்கை சீற்றங்களை இதே இறைத்தன்மையை ஐந்தறிவு ஜீவன் உணர முடிஞ்சதுன்னா 6 அறிவு கொண்ட மனுஷனால ஏன் முடியல? இதை போலத்தான் குஜராத் பூகம்பமும் இலங்கையில சுனாமி அலையில எத்தனை ஆயிரம் மக்கள் இறந்தாங்க. இப்ப சமீபத்துல அம்பானி குடும்பத்தினர் திருமண நிகழ்வை பார்த்தோம் அல்லவா? பணம் எப்படி சம்பாதித்து எப்படி விரயமாக்கினார்கள்னு. அந்த கல்யாணத்திற்கு அழைப்பு வந்ததே ஒரு கௌரவமாக எல்லாரும் நினைச்சாங்க. அது போல அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கும் காஸ்ட்லியான கிஃப்ட் வேற பரிசளிச்சாங்க. ஆக இப்பெல்லாம் பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அரசியல்ல கோடீஸ்வரனா வந்துட்டாங்க. ஆகையால மணல் கொள்ளை, மாஃபியாக்கள், சுரங்க கொள்ளை, தண்ணீர்ல சாயப்பற்ற கலக்கிறது, ப்ளஸ் ஆட்டுக்கு ரத்த கழிவு கலக்கிறது, இதெல்லாம் ஒருவன் பிழைக்கிறதுக்காக மற்ற அத்தனை பேரும் சாகணும்னு மனுஷன்கள் செய்யக்கூடிய இந்த பவர் பாலிட்டிக்ஸ். சில மாதங்களுக்கு முன் ஆற்றுக்குடியில மண் அள்ளியதால அந்த குடியில மாட்டி சில பிள்ளைகள் இறந்தாங்க. அந்த செய்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட டெல்லியில காற்றை மாசுபடுத்தி அங்குள்ள பணக்கார இந்திக்காரர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து 1-2 லட்சம் அதிகமா தமிழரிடம் வீடு வாங்கறதுக்கு கொடுத்துட்டு தமிழன் வாய்ப்புலந்து அந்த வீட்டையும் வித்தர்றான். இங்கே உள்ள டெல்லிக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்து குடி புகுந்துட்டான். சென்னை, பாரிஸு, அப்புறம் மின்ட்டு, சூளை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாட்டு கட்டிட்டு அந்த ஃப்ளாட்டில் அவங்க ஆளையே குடி அமர்த்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் போய் அங்கே ஃப்ளாட் கேட்டால் நாங்கள் தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் ஃப்ளாட்டே கொடுக்கறதில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இடத்துக்கே வந்து நமக்கே அந்த ஃப்ளாட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாங்களோன்னு நமக்கு நினைக்க தோணுது. இதெல்லாம் பார்த்தா மனிதனின் பேராசை தான் அடுத்த மனிதனுக்கு பகையாகவும் எதிரியாகவும் அமைக்கின்றன. நம்ம நன்மணி ஐயா பார்வையில வேதாத்திய தத்துவங்கள் பாகம் 2ல அவர் குறிப்பிட்டுள்ள ஒரு உண்மை என்னன்னா, ஆன்மீகம் என்ற பெயரை வச்சுக்கிட்டு அதற்காக பிறருடைய பணத்தை பறிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு. உண்மைதான். டொனேஷனாக, ட்ரஸ்ட்தாரர்களாக, கட்டிட நிதியாக என்ற பல பல அழகிய சொற்களில் மக்களிடம் பணம் பெற்று எந்த ஒரு ஆன்மீகவாதியும் தன் பெயரில் தன் மனைவி குழந்தைகள் பெயரில் ட்ரஸ்ட்டை வைத்து சொகுசாக வாழ்வதை நாம் பார்க்குறோம். இதற்கு உடன்பாடு இல்லாதவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. அதையும் பார்க்குறீங்க. இந்த கட்சியில் பாருங்க, கழகத்தில் தன்னுடைய பிள்ளை தான் வந்து ட்ரஸ்ட்டில் ஒரு இதுவாக இருப்பார், அதாவது ஃபைனான்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆக ஏஜென்ட்டுகள், புரோக்கர்கள், அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் என்றில்லாமல் ஆன்மீகவாதிகளும் இந்த லிஸ்ட்ல மனிதனுக்கு மனிதனே எதிரியாக பகையாக இருக்கின்றார்கள். இது இப்படி இருக்குன்னா விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமர் சித்தப்பா என்ற கதையாகிவிட்டது இந்த ஆன்மீக வாழ்க்கை.
சரிங்க. இப்ப நம்ம மகரிஷி அவங்க கருத்துப்படி, பாடங்கள சொல்லிக் கொடுத்து, நம் உழைப்பில் வந்ததைத்தான் நாம சாப்பிட வேண்டும் என்று உயர்ந்த ஞான கல்வியை போதிச்சிருக்காங்க. இத எத்தனை பேர் கேட்டு இத கடைப்பிடிக்கிறாங்க சொல்லுங்க? அதே வழி அந்த வழியில வந்து நம்ம நன்மணி ஐயா அவங்க காப்புகள் 3ல் வேற்றுயிர் பகை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மனிதனுக்கு மிருகங்கள் மூலம் துன்பம் கிடையாது. ஆனா மிருகங்களுக்குத்தான் மனிதர்களால ஒரு துன்பம் இருக்கு அப்படின்றாங்க. உண்மைதான். ஒரு தீபாவளி, ரம்ஜான் அல்லது கிறிஸ்மஸ் போன்ற நேரங்களில, சாதாரண நேரங்களிலும் உணவுக்காக கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஒட்டகம், பன்னி எதையும் விட்டு வைக்கிறதில்ல. ஆயிரக்கணக்கில கொன்று தின்று குவிக்கிறாங்க. சரிங்க. இப்ப குருவிக்காரங்க என்ன பண்றாங்க? குருவிய சுட்டு சுட்டு சாப்பிட்டதுனால, இன்றைக்கு குருவி இனமே அழிந்து விட்டது. இப்ப குருவிக்காரங்கன்னு சொல்லும்போது, கோர்ட்லயே கேஸ் போட்டு அவங்கள அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த சலுகைகள் மட்டும் இருக்கு. ஆக, இது மட்டும் என்ன ஞானம், நியாயம்? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த குருவிக்காரங்கள இப்படி நாம வந்து அவங்கள தவறா சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட்ல கேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக சொல்லணும்னா, இப்போ அரசு அதிகாரிகள், கொள்ளைக்காரர்கள், ஆன்மீகவாதிகள் மரங்கள வெட்டி வெட்டி வீழ்த்தி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒருவன் ஆடம்பரமா வாழ்றதுக்கு பல்லாயிரக்கணக்கான மரங்கள வெட்டி இயற்கை சீற்றம் அதிகரிக்க வச்சு பிற மக்களுக்கு பகையாளியாக உருவெடுத்து இந்த அரசும் அதிகாரிகளும் துணை போறாங்க. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்க ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஏரி, குளம் எல்லாத்துலேயும் இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இப்போ ஏரிக்கரையில், குளக்கரையில் வீடு, வழிபாடு இடம், கல்லூரின்னு சமீபத்தில் நேற்றைய செய்தியில் கர்நாடகாவில் 32,000 தர்காக்கள் முறையற்ற நிலையில் அரசின் நிலங்களில் கட்டப்பட்டிருக்கு. அப்போது பெங்களூரில் இன்னொரு இடத்துல கேஆர்புரத்தில் ஹொரமாவுன்ற ஒரு இடத்துல ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 15 அடி தெரு உள்ளது. அந்த தெருவையும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க. ஸோ இதற்கெல்லாம் என்ன ஆகுது? மக்கள் எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஞானம் வேணும். கேள்வி ஞானம் உள்ள இடத்துல தான் எல்லாமே நடக்கும். அப்படி பார்க்க போனால் கம்யூனிஸ்ட்காரங்க தான் இந்த கேள்வியை கேட்பாங்க. உதாரணத்துக்கு கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க எப்படின்னா ஒரு சமாச்சாரம் வந்துடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுட மாட்டாங்க. அவங்க கேள்வி கேட்டு அது முடிகிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க. ஸோ அப்படித்தான் மக்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாடும் வீடும் நலம் பெறும். இல்லைன்னா ஒருத்தன் சாப்பிட்டு எல்லாருமே மற்றவனுங்க அப்படியே சுவாகா செஞ்சுருவாங்க. ஒரு சினிமா பாட்டில் கூட ஏன் என்ற கேள்வி கேட்க மனிதர் யாரும் இல்லை, தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதர் வாழ்ந்ததில்லை என்பது போல மக்கள் உயிரோட்டமாக கேள்வி கேட்டு தீயதை தடுக்க குரல் கொடுத்து வாழ்வதில்லை. அப்படி கேட்டாலும் நல்ல அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணார்? மணல் கொள்ளையை தடுத்திருக்கார். அப்போ அவன் என்ன பண்ணான்? அந்த மணல் லாரியை அவர் மேலே ஏற்றிட்டான். அதே மாதிரி ஒரு ஜட்ஜு ஏதோ ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் காலையில் வாக்கிங் போகும்போது அவர் என்ன பண்ணாங்க? கார் ஏற்றி அவரை அடிச்சுட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ மனிதர்களை விட இன்றைய நிலையில் நாடுகள் எவ்வளவு அகங்காரத்தோடு நடந்திருக்கின்றன பார்க்கணும். ரஷ்யா, உக்ரைன் போல, பங்களாதேஷு இராணுவ ஆட்சி, இலங்கை தமிழர் படுகொலை, பாகிஸ்தான் டெரரிசம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அரபு நாடுகள் கேஸ் வழி போர்க்கருவி வச்சுக்கிட்டு நம்மளை பயமுறுத்துகிறாங்க.
அதே மாதிரி போபால் கேஸ் சம்பவம் மக்களை இன்னமும் அந்த ஊனத்திலிருந்து அவங்க வெளிவரவே முடியல. அவங்க வெளிவரவே முடியலன்னா உலக சமாதானத்தில் சுவாமிஜி அவங்க போர் இல்லா நல்லுலகம் வேண்டும் அப்படின்னு மகரிஷி வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் போர் புரிய வேற்று நாடுகள் தளவாட உற்பத்தி செய்வதை விற்க, நம்ம நாடு அதை அதிக விலை கொண்டு வாங்க, பட்ஜெட்டில் அதிக ஒதுக்கீட்டை கொடுத்து இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம். ஸோ எவ்வளவு பணம் விரயமாகுது பாருங்கள். மனிதனே மனிதனுக்கு பகை என்பது ஒரு மனிதனின் பேராசை, கடும் பற்று, அதிகாரப்பற்று, ஆணவம், புலனின்பம், பொருள், புகழ், போதை, இதெல்லாம் தான் அவனுக்கு. அரசியல்வாதிகள் அவங்க அனைத்தும் கொடுங்கோலர்கள், கொலையாளிகள், பாலியல் கொடுமைக்காரர்கள். இப்போ பாருங்கள், பங்களாதேஷில் ஒரு பாலியல் கொடுமை நடந்திருக்கு. இதெல்லாம் உருவாகி தானும் வாழாமல் பிறரையும் வாழ விடாமல் செய்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம். இதில் ஒரு முக்கிய கருத்து என்னென்னா, இடஒதுக்கீடு நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் செய்கிறது தான். நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அறிஞர் அண்ணா அவங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறார். இந்த இடஒதுக்கீடு நம் கருவின் குற்றமா என்று ஒரு அரசியல் கலைஞர் கேட்டார். அது அரசியல் இருந்துக்கிட்டே அவர் அதை கேட்டார். அப்போல்லாம் எஸ்சி எஸ்டிக்காரங்க முன் வர வேணுன்ற ஒரே எண்ணத்தில் ஒதுக்கீடு செஞ்சாங்க. இன்றைக்கி அவங்க தான் கோலம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு எஸ்சி அமைச்சர் அல்லது கட்சி தலைவர்னா பேசினாலும் மற்றவர் மறுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாதி பேரில் திட்டினாங்கன்னு பிசி ஆக்டில் அவங்க ஜாதி பேரை குறிப்பிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. காவல் நிலையத்துக்கு அனுப்பி அப்படித்தான் இருக்கு. ஆனால் ஒரு கட்சிக்காரங்க கிருஷ்ண பறையனார்னு போட்டுக்கிட்டா இதில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க எல்லாம் பெரும் பணக்காரர்கள். இவங்கெல்லாம் பெரும் பணக்காரர்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், நிறைய வக்கீல்கள், இவங்கெல்லாம் நிறைய வக்கீல்களாக இருக்காங்க. அதாவது அம்பேத்கர் லா காலேஜிலேருந்து வக்கீலுங்க நிறைய பேர் இப்போ ஜட்ஜாகவும் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் உனக்கு சலுகை உண்டு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கு சலுகை உண்டுன்னு சொல்கிற அளவுக்கு அது அறிவின் குறைபாடு தான் இதெல்லாம். ஏன்னா பணக்காரனாக இருக்கவே நீ சலுகையை வாங்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆசிரியர் பதவிக்காக நீ 20 மார்க் வாங்க போகிறோம். ஆனால் ஒரு ஓபிசி என்ன பண்ணோம், நீ 49 மார்க் வாங்கினா கூட போராது, நீ கண்டிப்பாக நீ ஃபெயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல வேளை இப்போது போன மாதம் கோர்ட்டில் க்ரீமி லேயர் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சலுகைகள் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதனால் இப்போது நமக்கு ஒரு அளவில் பணக்காரனுக்கு கொஞ்சம் சலுகைகள் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக நீட்டு பேப்பர் லீக்கு, அதாவது நம்ம அந்த மெடிக்கல் எக்ஸாம் எழுதுறதுக்காக நாம் பார்த்தோம் எவ்வளோ பேர் என்னென்ன கோளாறு பண்ணாங்கன்னு. நீட்டு பேப்பர் லீக்கு ஆகிறது கோடிக்கணக்காக அதுக்காக அவங்க லஞ்சம் வாங்கினாங்க. வேலையில் டூப்ளிகேட் சான்று கொடுத்து அதில் சேர்ந்து பணம் சம்பாதிச்சாங்க. பல கல்லூரிகளில் வைஸ் சான்சலர்களே ஒரு முறைகேடு செஞ்சுருக்காங்க, அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சே இருக்காங்க. இப்போ ஒரு மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவருடைய போர்ட்ஃபோலியோ இல்லாத ஒரு அமைச்சராக கொஞ்ச காலம் இருந்து அப்புறம் அவருடைய போர்ட்ஃபோலியோவை இப்போ தான் எடுத்தாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு கஷ்டம்தான்.
அடுத்தது மீன், நம்ம சாப்பிட்ற மீன் இருக்கு பாருங்க, அந்த மீனில் ஃபார்மெலின் கலக்கிறாங்க. ஃபார்மலன்றது உங்களுக்கே தெரியும், அது வந்து இறந்த பிணத்தை அப்படியே கெடாமல் இருக்கிறதுக்கு தான் அதை தடவுவாங்க. ஆனால் அந்த ஃபார்மெலின் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அந்த ஒரு மீனுக்கு கெட்டு போகாமல் பார்வையாக இருக்கும், நல்லா விற்கலாம், விலைய கொடுத்து அடுத்தவங்க வாங்குவாங்கன்னு அதை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி ஒன்றொன்றும் நீ எப்படின்னா போ, எனக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்க நகை கடை, அவங்க என்ன பண்ணுறாங்க, சேதாரம் செய்கூலி இதெல்லாம் போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் கஷ்டம்னு சொல்லிட்டு அவனுடைய நகையை போய் விற்க போனால் அதுக்கு நீ இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அவ்வளோதான் கொடுக்க முடியும்னு குறைஞ்ச விலையை கொடுக்குறாங்க. ஆகையினால ஒருத்தர் சம்பாதிச்சு 9 பேர் அவதிப்படுறாங்க அல்லது பகையாக ஆகிடுறாங்க. இப்போது நாம் வந்து பகையே ரொம்ப சொல்லிக்கிட்டே போயிட்டோம். அதனால் பகையை முறியடித்து நண்பர்கள் ஆக்குவது எப்படின்னு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக நாம் ஒரு சிந்தனை செய்வோம். அதாவது நம்முடைய வேதாத்திரிய தத்துவங்களை ஒவ்வொரு இல்லந்தோறும் ஒவ்வொரு உள்ளந்தோறும் சென்றடைய வேண்டும். அப்போ தான் இது சாத்தியமாகும். ரெண்டாவது, தினசரி கடமைகளிலே உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம், தற்சோதனை அனைவரும், அதாவது உலக மக்கள் அனைவரும் பயின்றால் அது வந்து இந்த மாதிரி ஒரு பகையை முறியடிக்கலாம். அதோட கெட்ட குணங்களை தள்ளி நல்ல குணங்களை நம்ம உள்ள ஒரு ஆட்டோ சஜஷன் மூலம் நான் நல்லவங்களாக இருப்பேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி நம்ம நாமே வளர்த்து கொண்டு பிறருக்கு உதவி செய்வது. அடுத்ததாக நம்ம உழைப்பு தான் நமக்கு சதம் அப்படின்ற கொள்கையோடு அதில் நாம் வாழ கற்றுக்கணும். அடுத்தது, எதிரியே எதிரியாக வச்சுக்காம அவங்களும் மனம் திருந்தி நல்லவங்களாக மாறணும், அது முடியணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும். அதுக்கப்புறம் செயலுக்கேற்ற விளைவு உண்டு. அதனால் சாயப்பற்ற போன்ற கழிவுகளை நீரில் கலந்து பலர் நோயுற்று சாகும் அளவுக்கு போக நாம் காரணமாக ஆகக்கூடாதுன்னு நமக்கு நாமே தற்சோதனை செய்து நல்ல செயல்களை விதைக்கும் அளவுக்கு அவங்கள உருவாக்க வேணும். கடைசியாக உலக மக்கள் அனைவருமே நல்லா வாழணும் அப்படின்னு வாழ்த்தினா அதில் நாமளும் வாழ்ந்து அவங்களும் நல்லா வாழ்வாங்க. அடிக்கடி நம்ம நண்பனே அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, இந்த டிவி பெட்டி வீட்டுக்கு வீடு கெடுதல் தான் கொண்டாடுது, அது நிறைய கிரிமினல்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அரசாங்கம் ஒரு சீரியலில் இந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு கிளிப்பிங் போட்டால் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் போடுறதில்ல. இவங்களுக்கு வந்து ஒரு ரேட்டிங் வச்சுருக்காங்கங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ அரசின் தண்டனை சட்டத்தை எப்போ கடுமையாக்கி அப்போ தான் தண்டனைக்கு ஆகவாவது பயந்து சிலர் இந்த மாதிரி குற்றங்களை அல்லது இந்த மாதிரி வசனங்களை அவங்க எழுதாமல் இருப்பாங்க. அப்புறம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக நம் மாணவர்கள் பாடத்திட்டத்தை இந்தியா முழுதும் கொண்டு சென்றால் வருங்கால இந்தியா நல்ல மனம் படைத்தவர்களாக மனமாற்றம் பெறுவாங்க. அதாவது நம்ம மனவளக்கலையை இந்தியா பூரா சொல்லிக் கொடுக்கணும். பகைவர்க்கும் அருள்வாய் நெஞ்சே என்ற கீதையிலும் எதிரிகளாக இருப்போர் இன்னல் புரிவோர் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற்றிட வாழ்க வளமுடன் என நம் அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. மனிதனுக்கு மனிதனே பகை என்று இலக்கணத்தை முறியடித்து பகையாளிகளையும் நண்பர்களாக நல்ல குணம் உடையவராக வாழ வழிவகுப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஆனந்த
யோகத்துக்கு என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் எடு சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.